அவனுடைய அரண்மனைக்கு செல்வதற்காக என்ன செய்யறாங்க, அந்த நைல் நதியை கடந்து வாராங்க. நைல் நதியை கடந்து வரும்போது ஒரு சின்ன படகுல ஒரு தொட்டில குழந்தை வர்றதை பார்த்து மூசா பிராவுனுடைய மனைவி அவங்க அந்த குழந்தைய கையில எடுக்கிறாங்க. எடுத்ததோட பிராவுன் சொன்னா, இது ஆம்பளை புள்ள, உடனே இந்த பிள்ளைய கொன்னுருங்க, உடனே என்ன செஞ்சிருங்க, கொன்னுருங்க அப்படின்னா. அப்ப அவங்களுடைய மனைவி ஆசியா, அவங்க மனைவி பேரு ஆசியா, அவங்க சொன்னாங்க, வேண்டாம், கொல்ல வேண்டாம், இந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நமக்கும் குழந்தை இல்ல, அதனால இந்த குழந்தைய நாமளே வளர்ப்போம் அப்படின்னாங்க. ஃபிரௌனுக்கு குழந்தை என்ன செய்யற, பிறக்கல. வழங்குங்களா, உலகத்துல அவன் பெரிய ஆட்சியாளனா இருந்தா, நிறைய பணம் வச்சிருந்தா, சர்வ அதிகாரம் கொண்டவனாக இருந்தா, ஆனா அவனுக்கு எது இல்ல, குழந்தை இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்ததோட ஃபிரௌனுடைய மனைவிக்கு ரொம்ப ஆசை, இந்த குழந்தைய நாமளே என்ன செய்வோம், வளர்ப்போம். அப்ப ஃபிரௌன் ஆரம்பத்துல அதுக்கு சம்மதிக்காம இருந்தா, மூசா நபியினுடைய ஃபிரௌனுடைய மனைவி சொன்னாங்க, இந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இந்த குழந்தைய நாமளே வளர்த்தோம் சொன்னா நமக்கு எதிராக எப்படி செயல்படும், நீங்க எதுக்காண்டி பிள்ளைகளை கொல்றீங்க, அந்த புள்ள வளர்ந்து உங்களுடைய ஆட்சி பொறுப்பை அழிச்சிரும் அப்படிங்கிற பயத்துல தானே கொல்றீங்க, நம்ம வீட்டிலேயே வளர்த்துட்டா நமக்கு எதிராக செயல்படுமா, செயல்படாது, அப்படிதானே, அதனால நாமளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனைய சொல்றாங்க. ஃபிரௌனும் அந்த ஆலோசனைக்கு இணங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எங்க கொண்டு போறான், தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போறான். எங்க கொண்டு போறான், தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போறான். பாத்தீங்களா, அல்லாஹ் ஒரு விஷயத்த நாடிட்டான்னு சொன்னா அதை எப்படியும் அல்லாஹ் நடத்துவான். எவன் கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் கையாலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் என்ன செஞ்சான், வளர வச்சான். வணங்குங்களா. அப்ப மூசா நபி பால்குடி பருவத்திலேயே ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ள நுழைந்து விடுகின்றார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ள நுழைந்த பிறகு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களை அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பால் புகட்டுவதற்கு ஃபிரௌன் ஏற்பாடு செய்றான். மூசா நபி எந்த தாயினிடத்திலும் பால் குடிக்கவே இல்லை. அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் சொன்னாங்க, பக்கத்து ஊர்ல பக்கத்து கிராமத்துல ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த தாய் பால் கொடுத்தா எந்த குழந்தையும் குடிக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அந்த தாயை நாம அழைத்துட்டு பால் கொடுப்போம் அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதோட ஃபிரௌன் அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அந்த தாயையும் அழைத்து கொண்டு பால் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யறான். மூசா நபி அந்த தாயிடம் பால் குடிக்கின்றார்கள். அந்த தாய் தான் மூசா நபியை பெற்ற தாய். அவங்கதான் யாரு, மூசா நபிய பெற்றெடுத்த தாய். இந்த